கர்த்தரும் இரட்சகரும் இப்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா 9வது அதிகாரம் அதன் 8வது வசனம். உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர் என்று சொல்லப்படுவதை நாம் காண முடிகிறது. அந்த வசனத்தை குறிப்பிடும்போது ஆபிரகாமை குறித்து அங்கே நினைவுபடுத்துவதை நாம் காண முடிகிறது. ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்ததற்குரிய காரணம், அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றையும் தவறவிடாதபடி அப்படியே நிறைவேற்றி அவனை மேன்மைப்படுத்தினதற்குரிய காரணம் என்னவென்றும் அங்கே அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த முதல் பகுதியிலே வாசிக்கும் பொழுது, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற உண்மை, தேவன் எதிர்பார்க்கிற நேர்மை இந்த ஆபிரகாமிடத்தில் இருந்திருப்பதை காண முடிகிறது. உண்மை என்றால் அந்த உண்மை என்கிற அந்த வார்த்தைக்குள் பல சுபாவங்கள் அடங்கி இருப்பதை நாம் காண முடிகிறது. பல பேச்சுக்கள், நடக்கைகள், செய்கைகள், பார்வைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த உண்மை என்கிற அந்த வார்த்தைக்குள் அடக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் அவனுடைய இருதயம் உண்மையுள்ளதாய் இருக்கிறதை கண்டு கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றி அவனுடைய வாழ்க்கையிலே நீதி உள்ளவர் அப்படி என்று சொல்லி கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கமும் தேவ தயவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் அப்படியே நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் இருதயத்தை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வாழ்வினுடைய ஒரு மைய புள்ளி அல்லது மைய இடம் அந்த இருதயமாக இருக்கிறது. அந்த இருதயம் உண்மையுள்ளதாக இருக்கும் என்றால் அவனுடைய பேச்சு, நடக்கை, செய்கை, பார்வைகள், கிரியைகள், அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே உண்மையுள்ளதாக மாறிவிடும். அதனாலே தான் அந்த இருதயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயமும் தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளதாக இருக்கும் என்றால் கர்த்தர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே நிறைவேற்றி கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் நீதி உள்ளவர் என்பதை விளங்க பண்ணி தம்முடைய நாமத்தை நம் மூலமாய் மகிமைப்படுத்துவார். நம்முடைய வாழ்விலே நாம் இந்த ஆபிரகாமை போல வெளி தோற்றத்தில் உண்மையாய் இருக்கிறவர்களைப் போல பாவனை பண்ணுகிறவர்களாய் அல்ல, இருதயத்தை பார்க்கிற கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தின் ஆழங்களிலே உண்மையுள்ளவர்களாய் மனப்பூர்வம் உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நாம் காணப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்வும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால் உயர்த்தப்படுகிற, தேவனால் நம்முடைய பலத்திற்கும் நம்முடைய சகல காரியங்களுக்கும் நம்மால் இயலாத சகல செயல்களுக்கு மிஞ்சினதான மேலான காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவதற்கும் ஏதுவாயிருக்கும். நம் இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாக தேவனுடைய பார்வையிலும் நம்முடைய வாழ்வை சமர்ப்பித்து காணப்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஆபிரகாமை அழைத்தீர், அழைப்பிலே அவன் உண்மையுள்ளவனாயிருந்து கீழ்ப்படிந்து அவன் தொடர்ந்து தன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்மையாய் நடப்பித்தான், உண்மையாய் பேசினான், உண்மையாய் நடந்தான். அவனுடைய கிரியைகள் உண்மையாய் இருந்தது, அவனுடைய இருதயம் உண்மையாய் இருந்தபடினாலே அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் உண்மையுள்ளதாய் இருந்தது என்று கர்த்தர் கண்டு அவனுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதனதன் காலங்களிலே நிறைவேற்றி அவனை சீமானாகவும் ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பனாகவும் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தீர் என்பதை இந்த வேத வசனம் எங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறது. தகப்பனே, இந்த நாளிலேயும் நாங்கள் கர்த்தாவே இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லா செயல்பாடுகளிலும் நாங்கள் மனப்பூர்வமும் உண்மையுள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக காணப்படுவோம். அப்பொழுது எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் சொன்ன
ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தவறாமல் நிறைவேற்றி எல்லாவற்றிலும் எங்களை மகிமைப்படுத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே கடைசி வரைக்கும் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.